உதிரம் போயிட்டு நான் இந்த கோயிலுக்கு நான் வந்தப்ப மடிப்பிச்சை கேட்டேன். நான் எனக்கு குழந்தை இல்ல, எல்லாரும் மல்லடின்றாங்க, நான் ரொம்ப அவமானப்படுறேம்மா. நான் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 4 days நீங்க மாசமா இருக்கீங்க அப்படின்னாங்க. மாதா என்னோட ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து இத்தனை வருஷமா என் பிள்ளைய ஒரு எந்த நோய் நொடி இல்லாம. உங்க பேர் என்ன? நீங்க எந்த பங்குல இருந்து வரீங்க? என் பேர் ஜோஸ்பின் மேரி. நாங்க இந்த பங்கு தான். இப்ப நாங்க கொஞ்சம் வருஷமா நாங்க இங்க இல்ல, வெளியில இருக்கோம். கூடுவாஞ்சேரின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. நான் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். 5 வருஷமா எனக்கு குழந்தை கிடையாது. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், எவ்வளவு வீட்டுல பிரேயர் கூட எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. நான் இந்த மாதா கிட்ட வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, உதிரம் போயிட்டு நான் இந்த கோயிலுக்கு நான் வந்தப்ப மடிப்பிச்சை கேட்டேன். நான் எனக்கு குழந்தை இல்ல, எல்லாரும் மல்லடின்றாங்க, நான் ரொம்ப அவமானப்படுறேம்மா. நீயும் ஒரு பொண்ணு தானே, என்னோட ஜபத்தை நீங்க கேளுங்கம்மா, என்னோட வேண்டுதல் நீங்க கேட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கம்மா. நான் இந்த உதிரத்தோட நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா நான் வீட்டுக்கு போய் பார்த்தா எதுவுமே இல்ல. அப்போ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு உடனே நான் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 4 days நீங்க மாசமா இருக்கீங்க அப்படின்னாங்க. 4-5 வருஷமா குழந்தை இல்லாத எனக்கு அந்த மாதா என்னோட ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தைய, நான் என்ன சொன்னேன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும். அந்த குழந்தைக்கு எப்படி அண்ணால் வெகு நாளா குழந்தை இல்லாம வேண்டுனாங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். அந்த குழந்தைக்கு சாமுவேல் நான் பேர் வைப்பேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். மாதா என்னோட ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து இத்தனை வருஷமா என் பிள்ளைய ஒரு எந்த நோய் நொடி இல்லாம அவனை இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல. அவன் பிறந்தது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஜுரமோ எதுக்குமே நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதில்ல. ஆண்டவர் எனக்கு அருமையான ஆண் குழந்தைய கொடுத்து அந்த மாதா கொடுத்து என்னோட ஜபத்தை கேட்டு அந்த மாதா எனக்கு இந்த பிள்ளைய கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அந்த அம்மாக்கு நான் கொடி நான் நன்றி சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. ஹாப்பி ஃபீஸ்ட்.